திருக்குறள் என்ற தலைப்பில் இன்று நான் விளக்க இருக்கும் குறள் எண் 561. இக்குறள் பொருட்பாலில் வெறுவந்த செய்யாமை என்ற குறள் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. குறள்: தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. இக்குறள் சொல் பிரித்து விளக்கம். தக்காங்கு நாடி என்றால் தகுந்த முறையில் ஆராய்ந்து, தலை செல்லா வண்ணத்தால் என்றால் தவறான முடிவு வராமல் பார்த்து கொண்டு, ஒத்தாங்கு ஒருப்பது என்றால் தக்கபடி தண்டனை கொடுத்து, வேந்து என்றால் அரசன். தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. இக்குறளின் பொருள்: நடைபெற்ற குற்றங்களை அரசன் நடுநிலைமையோடு ஆராய்ந்து அக்குற்றம் மீண்டும் நிகழா வண்ணம் குற்றத்திற்கேற்ப தண்டனையை வழங்க வேண்டும் என்பதாகும். உதாரணமாக, ஒரு நிகழ்வு நடந்த போது பலரும் அதை பற்றி பலவிதமாக கூறுவார்கள். ஒரு சிலர் சிலரை ஆதரிப்பார்கள், ஒரு சிலர் மற்றவரை குற்றம் சொல்வார்கள். அதனால் உடனே தீர்ப்பு கொடுக்காமல் என்ன நடந்தது, யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை ஆராய்ந்து குற்றத்திற்கேற்ப தண்டனையை கொடுத்து மீண்டும் அக்குற்றம் நிகழாதபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவே சிறந்த தலைமையும் சிறந்த ஆட்சியின் அடிப்படையாகும். இதையே இத்திருக்குறள் வலியுறுத்துகிறது. தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. நன்றி.